தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் அமைச்சர்களை பார்ப்பதற்கு முன்பு உங்க சொந்த எம்எல்ஏ அண்ணன் நாசர் அவரை பார்த்தார். அவர் ஒலிம்பிக்ல போய் ஈட்டி எறிதல் நல்லா பண்ணி கோல்ட வாங்கிட்டு வானா கல் எடுத்து எறிகிறார். இந்த அமைச்சருடைய சாதனை எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய சாதனை. கட்சிக்காரங்களை பார்த்து கல் எடுத்து எறிகிறது. இந்தியாவிலே அவர் மட்டும்தான் பால் விலையை ஏற்றிட்டு, ஏனே பால் விலை ஏற்றின்னு கேட்டா அப்படி ஜிஎஸ்டி ஏற்றிட்டாங்க அதனால பால் விலை ஏற்று. ஆனா பாலுக்கும் ஜிஎஸ்டிக்கும் சம்பந்தம் இல்லைன்னா இல்லப்பா அப்படிங்கிறார். எந்த சம்பந்தமும் இல்லாம இத்தனை காலமாக திராவிட கட்சிகள் தமிழகத்தில் எதை செய்தாலும் கூட மத்திய அரசு மீது பழி போடும். மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு அன்பான ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். ஸ்பெயினுக்கு போயிட்டு வந்தீங்க, விமான நிலையத்தில் வந்தவுடன் உங்க பக்கத்துல இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் பொன்முடி அவர்கள் வச்சிருக்கு. ஜெயில இலாக்கா இல்லாத அமைச்சர் அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மாசம் 1,05,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறது. அப்ப எங்க அண்ணன் ஆவடி நாசர் மட்டும் குறைவா, அவரையும் இலாக்கா இல்லாத அமைச்சராக வைக்கிறது. அதனால இந்த பாத யாத்திரையில நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஐயா